சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இனியாவுக்கு சூப்பரான கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நடந்த ரவுண்டில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்டவர் அங்கே இருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட ஆல்பம் ஒன்றையுமே அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு போட்டியில் இனியா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே புகழ்பெற்ற நடிகையான தேவயானி அவரோட பொண்ணு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அவரும் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால தேவயானி மேம் பற்றி அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். அண்ட் தேவயானி மேம் பற்றியும் பேசியிருக்காரு. இனியா கிட்ட அம்மா மாதிரி நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப திறமையானவங்களாகவும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்காரு. இனியா பாடி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவீங்க, அதில் எனக்கு நல்லாவே தெரியுது, கன்ஃபார்ம் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க, உங்களுக்கு என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்னதாக மைக் ஒன்று பரிசாக கொடுத்துருந்துருக்காரு. அந்த மைக் அப்படிங்கிறது அவரோட ஸ்டூடியோவில் அவர் பயன்படுத்தக்கூடிய மைக்காமா. அண்ட் அந்த ஒரு மைக்கை தான் இனியாவுக்கு அவர் பரிசாக கொடுத்துருந்துருக்காரு. கண்டிப்பாக இனியா அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எந்த ஒரு இசையமைப்பாளருமே சரி, எந்த ஒரு பாடகரும் சரி, அவங்க ஸ்டூடியோவில் பயன்படுத்தக்கூடிய, அவங்க பர்சனலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வெளியில் தர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் மீறி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தந்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அன்போடு அவர் தந்திருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதே நேரம் இவங்களோட திறமையை எந்த அளவுக்கு கணிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உடனே இனியா அவர்கள் பயங்கரமாக எமோஷ்னலாக எழுதியிருக்காங்க. அவரை கட்டிப்பிடிச்சி தன்னோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆன் த செட்டில் வந்து நடந்திருக்கு. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு காட்ட கிடையாது. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக செட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையுமே நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் மினியா டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணுவாங்களா, அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது ஒரு புறம் இருக்க ஸ்பிரிட் படத்தில் சிரஞ்சீவி அவர்கள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சந்தீப் ரெட்டி வங்கா ரீசெண்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க படத்தில் மிகப்பெரிய ஒரு படம் தான் ஸ்பிரிட். இந்த ஒரு படம் சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பிரபாஸ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சு வந்துட்டு இருக்காரு. மேலும் டான்லி அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்தில் பிரபாஸ் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறதுனால இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மேலும் அனிமல் படத்தோட வெற்றியின் காரணமாகவும் சந்தீப் ரெட்டி வங்கா மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தாலும் காட்டுத்தீயா பரவுது. அந்த வகையில் சிரஞ்சீவி அவர்கள் முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகவே சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை மறுத்திருக்காரு. குறிப்பாக சிரஞ்சீவி சார் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு, அவர் என்னோட படத்தில் நடிச்சா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்னோட ஆஃபீஸ்லேயே நான் அவரோட ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன், பட் இந்த படத்தில் அவர் இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே தன்மையோட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு.